இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு வந்து பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது வந்து ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ள பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீனராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம். இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் வந்து மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் வந்து கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜபம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும், சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் உடம்பு பாடாப்படுத்துறது. உடம்புல ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி எல்லாமே இருக்குது. எல்லா பிரச்சனையும் இருக்குது. தலையிலேருந்து எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிற மாதிரி எஞ்சான் உடம்புலையும் பிரச்சனை இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும். அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இத்தனை நாளாக பணப்பிரச்சனை இருந்தது, சமாளிச்சிட்டிங்க, வருமானம் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய பண விவகாரங்களில், கௌரவ விவகாரங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவத்தை காப்பாற்றிக்கணும். குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க விஷயத்தில் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட சண்டை போட மாட்டீங்க. அவங்கள வச்சுக்கிட்டு, அவங்கள காரணமாக வச்சுக்கிட்டு வேறு இடத்துல போய் சண்டை போடுவீங்க. உங்கள் தம்பியோ தங்கையோ ஒரு பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல போய் சண்டை போடுவீங்க. உங்கள் தம்பியோ தங்கையோ வியாபாரம் பண்ணுறாருன்னா அந்த வியாபாரத்தில் போய் யாராவது வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சண்டை போடுவீங்க. ஸோ வழக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதை பேசினாலும் பூகம்பத்தை வெடிக்கும். நீங்கள் ஒன்றுமே ஒரு வார்த்தை வேண்டாம், என்னடா அப்படின்னு அதிகாரமாக கேளுங்க, அது பிரச்சனையை உண்டு பண்ணும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவதற்கான அமைப்பை தருகின்ற காலகட்டமாக இருக்குது. அதாவது எந்த எதிரியும் இனிமேல் புதுசாக வரமாட்டான், இனிமேல் பிறந்து வரமாட்டான். ஆனால் புதுசாக எதிரியை உருவாக்குறீங்க. ஸோ கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயம், நிலம் சார்ந்த விஷயம், தாயாரின் ஆரோக்கியம், வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நெருப்பு விஷயத்தில் விளையாடாதீங்க. இந்த நெருப்பு வச்சுட்டு தொழில் பண்ணுறாங்கல்ல, இந்த வெல்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தமான தொழில் யார் பண்ணினாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது இந்த பட்சணம் செஞ்சு கொடுக்குறவங்க, வீட்டுக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறவங்க, அதே மாதிரி அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு சமையல் செஞ்சு கொடுக்கக்கூடிய பெண்கள், இவங்கள்லாம் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாருன்னா, செவ்வாய் சனியும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய பண விவகாரங்களிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளுக்கு நீங்கள் யுவர் வாலண்டரி இன்வைட்டிங் தம். ஸோ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், பண விஷயம் பேசுகிறதா இருந்தால் கட் அண்ட் ரைட், என்னால் இப்போ தான் முடியும், இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. குடும்பத்தில் நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தாயார் மற்றும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதன் குரு பரிவர்த்தனா யோகம் உங்களுடைய குழந்தைகளை வைத்து குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அதாவது பெருமாள் உக்காந்துருக்கணும், நிற்கக்கூடாது, இல்லை படுத்துன்னு இருக்கக்கூடாது. ஸ்ரீரங்கத்தில் படுத்துன்னு இருப்பார்.
திருப்பதியில் நின்றுட்டுருப்பார். நிற்கிற பெருமாள்கிட்ட வணங்கக்கூடாது, படுத்துட்டுருக்கிற பெருமாளையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள். அமர்ந்த கோலத்தில் பெருமாள் யார் இருப்பார்னா நரசிம்மர் இருப்பார். நிறையா கோயிலில் நரசிம்மர் தான் உட்காந்துட்டு இருப்பார். மற்ற கோயிலில் மற்ற பெருமாளில் நின்றுட்டு இருப்பார் இப்படி கம்பீரமாக. ஆனால் நரசிம்மர் மட்டும்தான், அதாவது சண்டை போடுறவன் தான் உட்காந்துருப்பான். இந்த சண்டை போடாமல் மத்தியஸ்தம் பண்ணுற பாருங்க, அவன் தான் நின்றுட்டு இருப்பான். இங்கே வந்து சண்டை போடுறவர் நரசிம்மர். அந்த நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் அந்த நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்து நீங்கள் குடிக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனைகளற்ற சூழ்நிலை அமைத்து கொடுப்பார். இந்த செவ்வாய் பயிற்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.